அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி அட்டகாசமாக மீன் பிரியாணி, கொடுவா மீன் பிரியாணி செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். இதுக்கு கொடுவா மீன் நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்புலாம் போட்டு இதுக்கு மசாலா பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம போட்டுக்கின்னு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கின்னு உப்பு தேவையான அளவு ஏற்கனவே போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுட்டு இது பஜ்ஜி மாவுனாக்கா ரொம்ப கெட்டி பதத்துக்கு இல்லாமல் திட்டமாக கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. எண்ணெய் 2 குழிக்கரண்டியால் 2 குழிக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். அப்போ தான் மீனில் மசாலா பிடிக்கும். அதனால் பிரட்டி அதில் நான் வச்சுருக்கேன். அதில் பாக்கி உள்ள மசாலாவில் நான் பிரியாணியில் சேர்க்க போகிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லில் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஆயிலை நம்ம பிரியாணியில் தான் நான் சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கங்க. இப்போ இதுக்கு மீன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் விட்டு அப்புறம் மீனை பொரிங்க. இது மொறுமொறுப்பாக மீன் இந்த பிரியாணி ஃபிஷ் பிரியாணி செய்கிறதா இருந்தாக்கா நம்ம மொறுமொறுப்பாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக தான் இருக்குன்னு. அதனால் மீன் பிரியாணியை மீன் பொரிக்கும் போது சாஃப்டாக எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு தோசைக்கல்லில் எத்தனை மீன் போட முடியுமோ ஒரு 4 அல்லது 5 மீன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம போட்டாக்கா அந்த அகலமாக இருந்தாக்கா அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக மீன் போடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து நம்ம எடுத்துப்போம். மீன் நல்ல பெரிய மீனாக தான் இருந்துச்சு. 3 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. பாதி மீன் எடுத்து வச்சுட்டு பாதி மீனில் மீன் பிரியாணி போடுறேன். இப்போ இதை நல்லா ஒரு பக்கம் மீனை பொரிப்போம். ஒரு அடுப்பில் மாற்றி வச்சுப்போம். ஒரு அடுப்பில் பிரியாணிக்கு உள்ள பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறதுக்கு அதை ரெடி பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஹெல்ப்புக்கு என் கணவரை தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஹெல்ப் பண்ணுறாங்க கூட. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதில் நம்ம எப்போதுமே மீன் பிரியாணி செய்யும் போது அதிகமாக இந்த மசாலா வகைகள் இருக்கக்கூடாது. கரம் மசாலா ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, பிரியாணி மசாலா ஜாஸ்தி ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி புதினா மல்லி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. கம்மியாக தான் இருக்குன்னு. அப்போ தான் அந்த மீன் பிரியாணி டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த மீன் பிரியாணி செய்யும் போது செய்தாக்கா அருமையான மீன் பிரியாணி ஈஸியான முறையில் நம்ம செய்திடலாம். இதுக்கு சின்னதாக ஒரு 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் போட வேண்டாம். அப்புறம் 3 பிரியாணி இலை போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பெரிய வெங்காயமாக இருந்தாலும் 400 கிராம் எடுத்துக்கங்க. ஒரு 300 கிராம் எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நம்ம தக்காளியை பிறகு தான் நம்ம சேர்க்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கின உடனே பிரியாணிக்கு எப்போதுமே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். புதினா மல்லி ஒரு அரை கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப இதுக்கு கருவேப்பிலை சேர்க்கலாம். புதினா மல்லி அதிகமாக ஆகிடக்கூடாது. அரைப்பிடி இருந்தால் போதும் ஒரு கிலோ அரிசிக்கு. இப்போ பச்சை மிளகா 3 எடுத்திருக்கேன். போட்டுட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் அதுலேயே அந்த மீன் பொரித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாலேயே நான் எல்லாமே சேர்க்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது மீன் பிரியாணிக்கு. அந்தந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாவே ஈஸியான முறையில் மீன் பிரியாணி நமக்கு வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேணாம். ஈஸியான முறையில் வந்துடும். கஷ்டமே கிடையாது. சிக்கன் மட்டனோட மீன் பிரியாணி ஈஸி. வறுக்க வேண்டியதான். அந்த மீனை 2 முள் இல்லாமல் உடச்சி அதில் போடணும், அவ்வளோதான். இதில் கஷ்டமே கிடையாது. மற்றபடியெல்லாம் பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யணும். ஆனால் மசாலாலாம் நான் சொன்ன மாதிரி கம்மியாக இருக்குன்னு, அவ்வளோதான். தக்காளி 1/4 கிலோ அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போடுவோம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுன்னு. நம்ம கடைசியாக உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு இல்லைன்னா போட்டுக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குன்னா விட்டுடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு
இப்போ தான் வந்து உப்பு சேர்க்குறேன். இதுக்கு வந்து நம்ம மசாலா வகைகள் வந்து இது நல்லா வதங்கி வந்தோன்னே தான் நம்ம வந்து மசாலா வகைகள் வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு என்ன மசாலானா அந்த மீன் பிரியாணி மீன் வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலாலேயே வந்து 2 டீஸ்பூன் மட்டும் பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மற்றபடி எந்த மசாலாவும் சேர்க்கல. அதே மசாலா தான். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இருக்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். அதனால் தயிர் மட்டும் 100 கிராமும் லெமன் 1ம் சேர்த்துருக்கேன். மற்றபடி எல்லாமே வந்து அதே மசாலா தான். அந்த மசாலாவே போதுமானதாக இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி கரெக்டான பதத்துக்கு மசாலா இல்லைன்னா மசாலா வந்து 1 கிலோவுக்கு வந்து ஒரு 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. மிளகாய்த்தூள் விருப்பம் இருந்தால் காரத்தன்மையாக வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மசாலாலாம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலாவை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் நல்லா வந்து வதக்கி விடுன்னு. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருன்னு. அப்போ அந்த பக்குவத்தில் வந்து நம்ம வந்து வதக்கணும். இது எண்ணெய்லாம் அந்த பச்சை சுமல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்ன செய்யணுன்னாக்கா, அடுத்தது நம்ம மீன் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு மீன் பொரித்து வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் வந்து ஊற்றுவோம். ஊற்றிட்டு நல்லா வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு தான் பிறகு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ அந்த கருவேப்பிலையும் எண்ணெயும் அந்த மீன் பொரிச்ச எண்ணெயும் சேர்க்கும் போது அந்த மீனோட பிரியாணி வாசனை வந்து சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போயே வந்து வாசனை வந்து கமகமன்னு அடிக்குது, நம்மளை வந்து சாப்பிட கூப்பிடுது. அந்த மாதிரி வந்து இப்போயே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அந்த மாதிரி வாசனை வருது. அந்த மீன் வறுத்த எண்ணெயை ஊற்றும் போதே அந்த வாசனை வந்துடும். அந்த மாதிரி வந்து அந்த மீன் எண்ணெயை வந்து ஊற்றிக்கங்க. அதே மாதிரி மீன் குழம்பு வைக்கும் போதும் அந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் குழம்பு. ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் இதெல்லாம். இதை நல்லா வந்து வதங்கி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அந்த மீன் துண்டுகளை வந்து நம்ம வந்து முள் இல்லாமல் எடுத்து வச்சதை போட்டுக்கின்னு நான் அதை மறந்துட்டேன். அதனால் வந்து அந்த கிரேவிலேயே போட்டு வந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியிலே நான் போட்டிருக்கேன். அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்த கிரேவியில் போடும்போது இன்னும் வந்து டேஸ்ட்டு கூடுதலாக மணமாக இருக்கும். இப்போ வந்து மீனை வந்து இப்போ தான் நான் போடுறேன். போட்டுட்டு இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 1.5 லிட்ரு, ஏன்னா 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெலாம் இருத்துட்டு இப்போ வந்து நல்லா கொதி வந்தோன்னே தான் இதில் சேர்க்க போகிறோம். மீனை சேர்த்துட்டு இப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். உப்பு இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடிடுவோம். அவ்வளோதாங்க. இது கொதி வந்தோடனே நம்ம ரைஸை எடுத்து போட வேண்டியது தான். போட்டு மூடி போட்டு மூடின்னு நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஈஸியான முறை தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கொதி வந்துருச்சு. இப்போ ரைஸை எடுத்து போட்டுருவோம். கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸுக்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா கிரேவி பதம் வேறு இருக்குது இல்லையா, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ரைஸை எடுத்து நம்ம போட்டுட்டு எல்லா ரைஸையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டுன்னு தம்மில் போடக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்புறம் தான் மீனெல்லாம் நம்ம வந்து தம்மில் போடும் போது தான் மீன்லாம் எடுத்து வைக்கணும். அவ்வளோதாங்க, மீன் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மூடி போட்டுட்டோம். இப்போ தம்மில் வர ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து நம்ம அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் அடியில் தங்கியிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அதை சமமாக ஆக்கிட்டு அந்த ரைஸை வந்து சமமாக ஆக்கி மேலே வந்து மீனை வைக்கணும். அதுக்கு மேலே கூட நம்ம கருவேப்பிலை வந்து மேலே போடலாம். இதில் வந்து போதுமான கருவேப்பிலை, புதினா, மல்லி எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நம்ம மேலே போடுறதா இருந்தால் போடலாம், வாசனையாக தான் இருக்கும். இப்போ வந்து மீனை எல்லாத்தையும் வந்து வறுத்த மீன் இந்த அளவுக்கு மீனை வந்து வறுத்துக்கணும். ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்கக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஒரு அளவுக்கு தான் வறுக்கணும். மொறுமொறுப்பாக இருந்தால் அந்த மீன் பிரியாணி வந்து நல்லாயிருக்கு, அந்த டேஸ்ட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு அடியில் தோசைக்கல் வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 20 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு 20 நிமிஷம் சென்று தான் வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். அவ்வளோதாங்க, அருமையான மீன் பிரியாணி ஈஸியான முறையில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.